கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இம்மட்டும் நம்மளை நடத்தி கொண்டு வருகிற தேவன் இனிமேலும் நம்மளை நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நம்ம ஒரு வார்த்தையை தியானிக்க போகிறோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள், மாண்டி தேர்ஸ்டேன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொன்னால் வியாகுல வியாழன் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 38-39 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு ஏதுவான வியாகுலப்பட ஆரம்பித்தார். அவரே சொல்றாரு, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு வியாகுலப்பட ஆரம்பிக்கிறது, நீங்கள் இங்க என் கூட தங்கியிருங்கன்னு சொல்லி சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். என் கூட தங்கி இருங்க, இருந்து விழித்திருங்கள், 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றார். ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போய் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அவர் முகங்குப்புற விழுந்து ஆண்டவர் பிதாவை பார்த்து சொல்லுகிறாராம், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி அவர் பிதாவை பார்த்து வியாகுலப்பட்டு துக்கப்பட்டு அவர் கஷ்டப்பட்டு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம வாசித்தோம். மனுஷனாய் பிறந்தா எல்லாருக்குமே துக்கம் இருக்கும். வியாகுலப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலை வராம மனுஷன் இருக்கவே முடியாது. அவர் எப்பேற்பட்ட வசதியாக இருந்தாலும், கோடீஸ்வரர்களாக இருந்தாலும், பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே துக்கம் வரும், வியாகுலப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய செல்ல பிள்ளையாக இருந்தாலும் பூமியிலே மனிதனாக பிறந்த பொழுது அவர் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு வியாகுலப்பட ஆரம்பித்தது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசுகிறார். பாருங்க, இயேசுக்கே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துச்சு என்று சொன்னால் நமக்கும் அப்படிப்பட்டதான சூழ்நிலை வரும். ஆனா அந்த நேரத்துல பிதாவினிடத்துல போய் முகம் குப்புற விழுந்து கிடந்து ஒரு காரியம் நாம செய்ய வேண்டும். நம்மளுடைய பிரச்சனைகள், நம்மளுடைய நெருக்கங்கள் எல்லாம் வரும் பொழுது தேவனுடைய சமூகத்துல போய் ஆண்டவர் பாதத்துல விழுந்து கிடப்போம் என்று சொன்னால் தேற்றுவதற்கு அவர் ஒருவரால மட்டும்தான் முடியும். நீங்கள் இந்த அதிகாரத்தை முழுவதுமாய் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அப்பொழுது ஒரு தேவதூதன் இறங்கி வந்து அவரை தேற்றினான், அவரை வந்து தேற்றி அவரை வந்து ஆறுதல் படுத்தினான்னு சொல்லிட்டு அங்க திடப்படுத்தினான், அவரை வந்து பலப்படுத்தினான்னு சொல்லிட்டு நீங்க அங்க கரெக்டா நீங்க வாசிக்கலாம். இந்த அதிகாரத்துல அது எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எப்பெல்லாம் வியாகுலப்படுகிறோமோ அப்ப எல்லாம் நம்மளை தேற்றுவதற்காக, பலப்படுத்துவதற்காக, நம்மளை உற்சாகப்படுத்துவதற்காக எப்பயுமே ஆண்டவர் நம்ம எப்படியா ஏதோ ஒரு சூழ்நிலையில தேவதூதனை அனுப்பியோ இல்லை ஏதோ ஒரு வார்த்தை அனுப்பியோ ஏதோ ஒரு மூலமாக எப்படியோ ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, துக்கம் கொண்டு வியாகுலப்பட நீ என்னோடு கூட விழித்திருங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். இன்னைக்கும் ஆண்டவர் துக்கப்படுகிற காரியம் இருக்கிறது, ஆண்டவர் வியாகுலப்படுகிற காரியம் இருக்கிறது. உலகத்துல எத்தனையோ பேரு இன்னும் பாவத்துல இருந்து ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப எல்லாம் ஆண்டவரோடு கூட விழித்திருக்கிறதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்றைக்கு இருந்த சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்க என்னோடு கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கு நாம் தான் அவருடைய சீஷர்களாக இருக்கிறோம். இன்றைக்கும் அவரை துக்கப்படுத்துகிற, அவரை வியாகுலப்படுத்துகிற காரியங்கள் அநேக காரியங்கள் உண்டு. அதை எல்லாவற்றையும் பார்த்து நாமும் அவரோடு கூட துக்கப்படுகிறதை பார்த்து அவருக்காக நாம விழித்திருந்து ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்காக அவரோடு கூட இருப்போம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்காக நாமும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் அந்த ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். செபிப்போமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை போல நாங்களும் மாற கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உங்களால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாய் கிரியைகளை நடப்பிக்கிறவர் எங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாய் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்.
பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.